இவர் தான் வந்து மல்லிமடு கிராமத்தில் வந்து தலைமை நாட்டார். பெரும்பாலும் எங்கள் மலையில் வந்து யாரும் காவல் நிலையம், நீதிமன்றம் இதெல்லாம் வந்து நாட மாட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 427 மலை கிராமங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய 9 வயது சிறுவன் நம்பி தான் தீர்ப்பளிக்க போறாரு. இவரை தான் இந்த கிராம மக்கள் எல்லாம் இளவரசர், மன்னன் அப்படின்னு நிறையவே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே அவருடைய தாத்தா சின்னாண்டி நாட்டாமையா இருந்தாருங்க. 9 வயது சிறுவனை எதுக்கு தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியப்படி வந்து குறி வச்சு கேட்போம். சரி, அடுத்தது வந்து நீங்க இறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த நாட்டார் பதவி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய தாத்தா வந்து தெய்வ வாக்கா வந்து 9 வயது சிறுவனுக்கு என்னுடைய பேரனாகிய சக்திவேலுக்கு கொடுக்கலாம், மீதி 2 பசங்க பெரிய பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இல்லை, இவனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இந்த 9 வயது சிறுவனை வந்து தலைமை நாட்டாரா தேர்ந்தெடுத்தோம். ஸ்கூல்ல எல்லாம் தெரியுமா இது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ்ல எல்லாம் நிறைய போட்டாங்களா, பாத்தீங்களா? எங்க சார் கூட கேட்டாரு. என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி என்னடா டிவில எல்லாம் வந்திருக்கான்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஒரு விழா நடந்துச்சு சார் சொன்னோம். அவங்க தாத்தா சொன்னது அப்படின்னா எப்படி, யாரு மேலாச்சும் இறங்கி சாமி ஊர்ல பூசாரிங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட குறி வச்சு சரி யாரு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாவே வந்து தெய்வ வாக்கு சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய பேர்ல நம்ம தட்சணை வச்சு கேட்டோம்னா இறந்தவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, ஆவியா வந்து என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு இன்னும் நாங்க நம்புறோம். அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, அந்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இந்த குறியில் வந்து அதான் என்னுடைய முத்துசாமி அவங்க அப்பா பேரு, என்னுடைய மகன் வழி பேரன் வந்து சக்திவேல் தான் நாட்டாரா இருக்கணும், அவனுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குறியில். அதுக்கு இந்த வயது வேறுபாடு அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா? வயது வேறுபாடெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் தெய்வ வாக்கு, அதை நாங்களும் நம்புறோம். இதுவே 9 வயதுன்றதுனால கொஞ்சம் நாலேஜ் வர வரலையும் அவங்க அப்பா பார்ப்பாரு, அவங்க அப்பா வந்து எல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா அவன் 9 வயசு இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் புரியாத வயசு இது, அதனால கொஞ்சம் அதுக்கப்புறம் அவனுக்கு நாலேஜ் ஆக அவனே எல்லாம் தெரிஞ்சுக்கும். இவர் தான் வந்து மல்லிமடு கிராமத்தில் வந்து தலைமை நாட்டார். பெரும்பாலும் எங்கள் மலையில் வந்து யாரும் காவல் நிலையம், நீதிமன்றம் இதெல்லாம் வந்து நாட மாட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 427 மலை கிராமங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய 9 வயது சிறுவன் நம்பி தான் தீர்ப்பளிக்க போறாரு. இவரை தான் இந்த கிராம மக்கள் எல்லாம் இளவரசர், மன்னன் அப்படின்னு நிறையவே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே அவருடைய தாத்தா சின்னாண்டி நாட்டாமையா இருந்தாருங்க. 9 வயது சிறுவனை எதுக்கு தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியப்படி வந்து குறி வச்சு கேட்போம். சரி, அடுத்தது வந்து நீங்க இறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த நாட்டார் பதவி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய தாத்தா வந்து தெய்வ வாக்கா வந்து 9 வயது சிறுவனுக்கு என்னுடைய பேரனாகிய சக்திவேலுக்கு கொடுக்கலாம், மீதி 2 பசங்க பெரிய பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இல்லை, இவனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இந்த 9 வயது சிறுவனை வந்து தலைமை நாட்டாரா தேர்ந்தெடுத்தோம். ஸ்கூல்ல எல்லாம் தெரியுமா இது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ்ல எல்லாம் நிறைய போட்டாங்களா, பாத்தீங்களா? எங்க சார் கூட கேட்டாரு. என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி என்னடா டிவில எல்லாம் வந்திருக்கான்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஒரு விழா நடந்துச்சு சார் சொன்னோம். அவங்க தாத்தா சொன்னது அப்படின்னா எப்படி, யாரு மேலாச்சும் இறங்கி சாமி ஊர்ல பூசாரிங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட குறி வச்சு சரி யாரு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாவே வந்து தெய்வ வாக்கு சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய பேர்ல நம்ம தட்சணை வச்சு கேட்டோம்னா இறந்தவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, ஆவியா வந்து என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு இன்னும் நாங்க நம்புறோம். அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, அந்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இந்த குறியில் வந்து அதான் என்னுடைய முத்துசாமி அவங்க அப்பா பேரு, என்னுடைய மகன் வழி பேரன் வந்து சக்திவேல் தான் நாட்டாரா இருக்கணும், அவனுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குறியில். அதுக்கு இந்த வயது வேறுபாடு அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா? வயது வேறுபாடெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் தெய்வ வாக்கு, அதை நாங்களும் நம்புறோம். இதுவே 9 வயதுன்றதுனால கொஞ்சம் நாலேஜ் வர வரலையும் அவங்க அப்பா பார்ப்பாரு, அவங்க அப்பா வந்து எல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா அவன் 9 வயசு இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் புரியாத வயசு இது, அதனால கொஞ்சம் அதுக்கப்புறம் அவனுக்கு நாலேஜ் ஆக அவனே எல்லாம் தெரிஞ்சுக்கும். பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.